இன்றைக்கி நம்ம வந்து உபுண்டோட பேசிக்ஸ் கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பிடபிள்யூடி. இந்த பிடபிள்யூக்கு என்ன மீனிங்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக எந்த டைரக்டரியில் இருக்கோம் அது பார்க்கணுன்னா நம்ம இந்த பிடபிள்யூ போட்டுனா ஸோ நம்ம எந்த டைரக்டரியில் கரெக்டாக இப்போ இருக்கோம். வந்து நான் என்ன டைரக்டரில் இருக்கேன்னா ஹோமில் வந்து உபுண்டு பார்ட்டில் இருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ஹோமில் இருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அது பார்க்குறதுக்காக நம்ம பிடபிள்யூடி கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஹூ ஆம் ஐ. இது எதுவுமே நம்ம ஸ்பேஸ் விடாமல் ஹூ ஆம் ஐயும் போட்டால் ஸோ இப்போ நான் யார், ஓகேவா? நம்ம உபுண்டு இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நான் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணும்போது நான் உபுண்டு தான் கொடுத்தேன் யூசர் நேம். ஸோ எனக்கு உபுண்டு தான் அங்கே ஷோ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து யூநேம் ஸ்பேஸ் -a. ஸோ இந்த கமெண்ட் எதுக்குன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண லினக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, ஸோ அதோட வெர்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த கமெண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ அது பார்க்கறதுக்காக இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி மொத்த கமெண்ட்டே நம்ம ஒரு ஃபோல்டருக்கு ஒரு டேரக்டரிக்கு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னா முடியும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நம்ம டேரக்டரி கிரியேட் பண்ணுறப்ப நம்ம இது எப்படி மூவ் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கிளியர்னு கொடுக்கலாம். ஸோ கிளியர்னு கொடுக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி எல் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போ லினக்ஸில் வந்து ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணணும். டேரக்டரினா ஒரு ஃபைல் இல்லைனா ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கலாமே. ஸோ ஓகே, டேரக்டரினா ஒரு ஃபோல்டர். இப்போ ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அதுக்காக இப்போ வந்து எம்கேனா மேக். ஓகேவா? மேக் டிஐஆர்னா டைரக்டரி. ஷார்ட் ஃபார்மாக மேக் டைரக்டரி தான் எம்கேடிஐஆர். ஓகேவா? இப்போ எம்கேடிஐஆர்னு போட்டு இப்போ நான் வந்து கர்னான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த நேமில் எனக்கு இது ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம எல்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். எல்எஸ் கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா லிஸ்ட் கமெண்ட். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன எவ்வளோ ஃபோல்டர் இருக்குது எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்து எல்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். கர்னான்னு அந்த ஃபைல் வந்து அந்த டேரக்டரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அந்த டேரக்டரிக்குள்ளே போகணுன்னா சிடி கமெண்ட் யூஸ் பண்ணணும். சிடி கர்னா ஸ்லாஷ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அந்த டேரக்டரிக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். இப்போ ஸோ இவ்வளோ தான் நம்ம டேரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த டேரக்டரிக்குள்ளே எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஒரு எடிட்டர் மாதிரி. இப்போ விஐ. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற லினக்ஸோட பேசிக்கான எடிட்டர். ஓகே, இது ஒரு ஃபைல் எடிட்டர். ஸோ நீங்கள் நோட் பேட்லாம் யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இது ஒரு எடிட்டர் தான். ஸோ விஐ ஹலோ நான் கொடுக்குறேன். ஓகே, நான் சாம்பிள்னு கொடுக்குறேன். சாம்பிள் .txt. ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இது கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஸோ ஒரு ஃபைலில் தேடணும்னா அது என்ன ஃபைல் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டு நம்ம டேப் அமுக்குனா ஸோ அது அந்த ஃபுல் நேமும் நம்மளுக்கு வந்துடும். அந்த ஃபுல் ஃபைலோட நேம் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் விஐ சாம்பிள் txtன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த நோட் பேட் ஓப்பன் ஆயிடுச்சு. விஐ எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் பேசிக்காக ஏதோ டைப் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ இது பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது சேவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஸ்கேப் பட்டன் கொடுத்துட்டு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செமிகோலன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கொடுத்தனே WQ. ஸோ கொடுத்துட்டு இது என்ட்ரு கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம அந்த விஐ எடிட் நோட் பேடில் நம்ம டைப் பண்ண வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி இப்போ பார்க்கணும்னா இப்போ அந்த நம்ம கர்னான்னு ஒரு ஃபோல்டரில் தான் ஃபஸ்ட் நம்ம அந்த சாம்பிள் டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கறதுக்காக நம்ம எல்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபைலில் இருக்கிற நம்ம எடிட்டருக்குள்ளே போய் பார்க்கறத விட இந்த கேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சாம்பிள். ஸோ ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ தான். இப்போ வந்து நான் நோட் பேடுக்குள்ளே அந்த எடிட்டருக்குள்ளே நான் போகல, ஆனால் எனக்கு அந்த ஃபைலில் இருக்க எல்லா இதுவும் இங்கே இருக்குது. ஸோ ஓகேவா? இப்படி தான் ஒரு ஃபைல் இருக்கிறத வந்து நம்ம கேட் கமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு நார்மலான ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு டேரக்டரி டெலிட் பண்ணுறது, இல்லை டேரக்டரிக்குள்ளே இன்னொரு டேரக்டரி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ரீலில் பார்க்கலாம். பை.